நுகைகூடவுக்கு செல்லக்கூடிய பிரதான வீதிகள் மற்றும் நாட்டின் சில பகுதிகளில் நேற்றிரவு முதல் புற்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன. மாத்தறை ராகுல சந்தையில் தொங்கவிடப்பட்டிருந்த புட்களை பொதுஜன பெரமுனவின் நகரசபை உறுப்பினர் சமிந்த சில்வா கலற்றி வீசிய காட்சி இது. எமது மஹிந்த ராஜபக்ச மிகவும் சிரமப்பட்டு அமைத்த மின்விளக்கு கம்பங்களில் புட்கள் தொங்கவிடப்பட்டுள்ளன. இதனை இப்போதே அகற்றுகின்றோம். இது மிகவும் வெட்கக்கேடான செயல். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் பல எதிர்க்கட்சிகளின் கூட்டணி ஏற்பாடு செய்த பேரணிக்காக பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்று பிற்பகல் வருகை தந்திருந்தனர். பேரணி இடம்பெற்ற ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கிற்கு ஒரு அணியினர் நாவல சந்தையில் இருந்து வருகை தந்திருந்தனர். நுகைகுட மேம்பாலத்திற்கு அருகில் மற்றொரு அணி ஒன்று கூடியது. அவர்கள் ஹை லெவல் வீதியூடாக பயணித்தனர். இரண்டு வீதிகளூடாக வந்த குழுவினர் நுகைகோடு ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கிற்கு முன்பாக ஒன்று கூடினர். රටේ වෙච්චද අකුරටම දන්නවා මේ බල්ලෝ ගැගුණුවත් තේරෙන්නේ නැහැ. 2000 පස්සේ ඉපදිච්ච එක බල්ලෙකුටවත් තේරෙන්නේ නැහැ. එක බල්ලෙක්වත් නැහැ. මේ නාට්‍ය ප්‍රධාන තිරරජකයෝ නාට්‍යකාරයෝ එක බල්ලෙකුටවත් තේරෙන්නේ නැහැ. මහින්ද මාත්‍ය නැත්තම් ඔය බල්ලෙක්ට නාට්‍යයක් කරන්න පිටපතක් ලියන්න යකෝ වේදිකාවක් නැහැ. එක වේදිකාවක් නැහැ දැනගනියව්. එක වේදිකාවක් නැහැ මහින්ද මාත්‍ය නැත්තම් අවුලේ හරි ගෙදර හරි නෑදෑයෝ හරි එක බල්ලෙක් හරි විරුද්ධ වුණොත් මරාගෙන මැරෙනවා. ඔය එක බල්ලෙකුට හැම බල්ලෙකුට අන්න දුන්නා බය නැතුවද නුගේගුරට එන්න හයිය දුන්න පියායකෝ. මේ මිනිස්යාට කරපු බලු වැඩේට යකෝ පලිය ගන්න පුළුවන් එකම ක්‍රමේ මේක. මේ යුද්ධ වින කරපු අර විරුව මේ 2000 පස්සේ කොප්පේ ආමියට ඇවිල්ලා පොලිසියට ඇවිල්ලා මේ රණ විරුවන්ට කෙලිනවා. ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பிவிதுருஹேல உரிமைய, புதிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட சில கட்சிகள் பொதுஜன பெரமுனவுடன் இந்த பேரணியில் கலந்து கொண்டன. ஐக்கிய மக்கள் சக்தி, சர்வஜன அதிகாரம், தேசிய சுதந்திர முன்னணி என்பன பேரணியில் கலந்து கொள்ளவில்லை. பொதுஜன பெரமுன நாயක நாமல் ராஜபக்ச மහත්තයා පැමිණියා. பேரணியின் ஆரம்ப உரையை பொதுஜன பெரமுன இளைஞர் முன்னணியின் உப தலைவர் நிகழ்த்தினார். උපාධිධාරීන්ගේ ප්‍රශ්නය
பட்டதாரிகளின் பிரச்சனையை பாருங்கள். தம்புத்தீகம ரம்பண்டாவின் இளைஞன் உங்கள் வகுப்பைச் சேர்ந்த ஒருவர். நீங்கள் நியமித்த ஜனாதிபதி பட்டதாரிகளுக்கு வேலை வேண்டும் என்றால் தேர்வுகள் எழுத வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நாட்டின் அரசு பல்கலைக்கழக கட்டமைப்பிலிருந்து அரசியலுக்கு தேர்ச்சி பெற்ற ஜனாதிபதி அவ்வாறே கூறுகின்றார். பல முன்னாள் தற்போது பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கு கருத்து தெரிவித்தனர். தேரர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள் எங்களுடன் இன்று இணைந்துள்ளனர். நண்பர்களே, இன்று எங்கள் புத்தர் சிலைகள் இங்கும் அங்கும் எடுத்து செல்லப்படுகின்றன. இவர்கள் தேசிய மக்கள் சக்தி அல்ல, புத்தர் சிலைகளை நிறுவுபவர்கள். இவர்கள் புத்தர் சிலைகளை மீண்டும் கொண்டு சென்று வைக்கின்றார்கள். எனவே ஆசிரியர்கள், சட்டத்தரணிகள், தொழிலாளர்கள் இவர்கள் தொடர்பிலும் அவர்களுக்கு அக்கறை இல்லை. தலைவர்களை உருவாக்குவதற்காக இந்த தளத்தை நாங்கள் உருவாக்கவில்லை. இங்கு யாரும் சிந்திக்கக்கூடாது. ஆனால் நாம் எதையாவது உருவாக்க விரும்பினால் ஒருவரை தேர்ந்தெடுத்து ஜனாதிபதி நாற்காலியில் அமர்த்துவோம். அதற்கு நபர்கள் யார் என்பதை நாம் அறிய தேவையில்லை. எங்களுக்கு கட்சிகள் தேவையில்லை. நாமல் ராஜபக்சவின் பட்டப்படிப்பு சான்றிதழை கண்டுபிடிக்க மேலும் 10 போலீஸ் அதிகாரிகளை அனுப்புங்கள். போய் அவர்களை கண்டுபிடி. சிறந்த விடயம் என்னவென்றால் ஆனந்த் விஜயபால போலீஸ் சேவையில் முன்னாள் SI ஆவார். எனினும் ஆனந்த் விஜயபால இருந்த போலீஸ் நிலையம் ஒன்று இல்லை. வட்டக்கல பேசிய வழக்கம் இல்லை. சுகாதார அமைச்சர் மருந்து கொடுத்த வைத்தியசாலை இல்லை. முடிந்தால் நாமலின் சட்டத்தரணி சான்றிதழை காண்பிப்பதற்கு முன் உங்கள் பட்ட சான்றிதழை கொண்டு வாருங்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளராக பணியாற்றிய சுகிஸ்வர பண்டாரவும் இங்கே உரையாற்றினார். அனுரகுமாரும் திசை காட்டி 159வது கம்பளமும் புத்த சாசனத்தை தற்போது விரும்புவதில்லை. அவர்கள் இந்த பூமியில் தங்கள் சொந்த கலாச்சாரத்தை நிறுவி சிறந்த பொதுவான கலாச்சாரத்தை தாக்க விரும்புகின்றார்கள். அதனால் தான் புத்த சாசனத்தின் வெளிப்பாடான புத்த சாசனம் என்ற அமைச்சை அவர்கள் அகற்றினர். முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவின் உரையின் போது பல சந்தர்ப்பங்களில் இடையூறு ஏற்பட்டது. நாம் செய்வது போல் 10 மடங்கு அதிகமான மக்களை கொண்டு வர விரும்பினால் டில்வின் சில்வாவினால் ஒரு மைதானத்தை அமைக்க வேண்டி ஏற்படும் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இலங்கை வரலாற்றில் எந்த அரசாங்கமும் இந்த கூட்டத்திற்கு இவ்வளவு பாய்ந்ததில்லை. நேற்றும் தங்காலையில் ஒரு கூட்டம் நடந்தது. தங்காலையில் நடந்த கூட்டத்திற்கு போலீசாரை மக்களை அழைத்து சென்றனர். இந்த கூட்டத்திற்கு இந்த அரசாங்கம் ஏன் இவ்வளவு பயந்தது? இந்த அரசாங்கம் ஒரு முடிவு செய்திருந்தது. பிவித்துரு ஹெல உரிமை மற்றும் மகாஜன கட்சி போன்றவை தாமரை மொட்டு மீது கோபமாக உள்ளன. தாமரை மொட்டும் ஐக்கிய தேசிய கட்சியும் 2024ஆம் ஆண்டில் கோபம் அடைந்தன. ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் இணைய எந்த வழியும் இல்லை. இந்த குழுக்கள் தனித்தனியாகவே இருக்கும். இந்த குழுக்கள் ஒன்றுக்கொன்று சண்டையிடும். அதனால் இந்த அரசாங்கம் முதல் 4 ஆண்டுகளை பொய்கள் மற்றும் மோசடிகள் மூலம் கொண்டு செல்ல முடியும் என அரசாங்கம் கனவு கண்டது. ஆனால் உங்கள் கனவை நாங்கள் ஏற்கனவே சிதைத்து விட்டோம். ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் அணி திரட்டலுக்கான பிரதி பொதுச் செயலாளர் ஹரின் பெர்னாண்டோ தனது உரையின் ஆரம்பத்தில் நாமல் ராஜபக்சவை இந்த மேடையின் இளவரசர் என்று அழைத்தார். இன்றைய மேடையின் இளவரசரான தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களிடமும் ஏனைய அரசியல்வாதிகளிடமும் அனைத்து தாய் தந்தையர்களிடமும் முதலில் அனுமதி பெறுகிறேன். இளைஞர்களிடம் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நாமல் ராஜபக்ச ஒரு 2ஆம் நிலை தலைவர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலும் 2ஆம் நிலை தலைவர்கள் உள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியிலும் 2ஆம் நிலை தலைவர்கள் உள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியிலும் 2ஆம் நிலை தலைவர்கள் உள்ளனர். சர்வஜன அதிகாரத்திலும் 2ஆம் நிலை தலைவர்கள் உள்ளனர். நாம் அனைவரும் ஒன்று சேருவோம். இந்த போரை ஒன்றாக முன்னெடுப்போம். மஹிந்த ராஜபக்சவை நாம் மறந்துவிட முடியாது. இந்த நாட்டில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் மஹிந்த. அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டில் வரிசைகளில் மக்கள் இறந்து கொண்டிருந்த போது இந்த நாட்டில் பொருளாதார நெருக்கடி முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் ரணில் விக்ரமசிங்க. இது போன்ற தலைவர்கள் இருக்கும்போது அவர்கள் யார் என்றே கேட்க வேண்டியுள்ளது. நாங்கள் கடந்த தேர்தலின் போதும் இந்த தேர்தலின் போதும் எந்த ஒரு தேர்தலிலும் நாங்கள் மக்களுக்கு பொய் வாக்குறுதிகள் கொடுக்கவில்லை. நாங்கள் எப்ப வந்திருந்தாலும் நாமல் ராஜபக்ச போன முறை அரசாங்கத்தில் வந்திருந்தாலும் 13 சம்பந்தமாக தனது நிலைப்பாட்டை மக்களுக்கு ஆழ்த்தலமாக கூறியிருந்தார், உண்மையை கூறியிருந்தார். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்தது? தமிழ் மக்களை முட்டாளாக்கின்றது, தெற்கு மக்களையும் முட்டாளாக்கின்றது. இன்னும் எத்தனை காலத்துக்கு நாங்கள் பொறுத்திருக்க போகின்றோம்? இனியும் நாங்கள் காத்திருக்காது. இன்னும் 3 வருடங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. இன்னும் 3 வருடங்கள் இருக்கின்றது.
எமது நோக்கம் இந்த அரசாங்கத்தை புரட்டுவதோ இந்த அரசாங்கத்தை கழிப்பதோ இல்லை. எமது ஒரே ஒரு நோக்கு இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கியுள்ள வாக்குறுதிகளை பெற்றுத் தருவது மட்டுமே. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கட்சியின் ஆதரவாளர்கள் பலருடன் பேரணியில் உரையாற்ற மேடைக்கு வந்தார். எங்கள் தனிப்பட்ட இலக்குகள் அல்ல, நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் முகாமையும் இந்த நாட்டு மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் இந்த நேரத்திலும் மக்கள் போராட்டத்தை வழிநடத்த எங்கள் அரசியல் சக்தி தயாராக உள்ளது என்ற செய்தியை நாங்கள் அனுப்புகிறோம். போலீஸ் மா அதிபருக்கும் நாம் நினைவூட்டுகிறோம். அரசு ஊழியர்களை அரசியலில் ஈடுபடுத்த வேண்டாம் என்று ஜனாதிபதி நேற்று கூறியதை கண்டேன். ஜனாதிபதி அரசியல் செய்கிறாராம். எனவே போலீஸ் மா அதிபருக்கும் முடிவின்றி அரசாங்கத்துக்கும் கடைக்கு செல்லும் அரசு ஊழியர்களுக்கும் சில அதிகாரிகளுக்கும் நான் ஒரு விடயத்தை நினைவூட்டுகிறேன். நீங்கள் நேர்மையாக உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள். அரசாங்கத்துடனான அரசியல் பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக் கொள்கிறோம் என்பதை நினைவூட்டுகிறோம். அன்று கோவணம் கட்டி வயல்களுக்கு சென்ற தலைவர்கள் இப்போது டைகோட் அணிந்து கொழும்பில் உள்ளனர். விவசாயிகளின் நெல்லை விற்க வழியில்லை, யானை தொல்லை, விவசாயிகள் நெருக்கடியாகியுள்ளனர். வெங்காய விவசாயிகள் நெருக்கடியாகியுள்ளனர். தக்காளி விவசாயிகள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். பூசணி விவசாயிகள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். நீங்கள் அரசாங்கத்திடம் உரமானியத்தை கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? போய் உரத்தினை போடுங்கள், பின்னர் வழங்குகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதனை அரசாங்கத்திடம் கேட்க வேண்டுமா? உரமிட வேண்டும் என்று நமக்கு தெரியும். அதனாலேயே நாங்கள் அரசாங்கத்திடம் சொல்கிறோம், தயவு செய்து விவசாயிகள் மீது கை வைக்க தயாராக வேண்டாம். இறுதியாக அரசாங்கத்துக்கு ஒன்றை கூறுகிறோம். என் பெற்றோரை இந்த செய்தியை சரியாக படிக்குமாறு நினைவூட்டுகிறோம். நண்பர்களே, எங்கள் சகோதர சகோதரிகளே, கப்பல் கட்டுவது துறைமுகத்தில் நங்கூரமிட்டு வைப்பதற்கு அல்ல. கப்பல் கட்டுவது கடலில் பயணிப்பதற்காகவே. அது புயல்களில் சிக்கிக் கொள்கிறது, அது சூறாவளிகளில் சிக்கிக் கொள்கிறது, அது சவால்களை எதிர்கொள்கிறது. எனவே ஜனாதிபதி அவர்களே, ஒரு கப்பல் கட்டப்படுவது துறைமுகத்தில் நங்கூரமிடுவதற்கல்ல என்பதை உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நினைவூட்டுகிறோம். முதலாவது சந்தர்ப்பத்திலேயே அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான மக்கள் பலத்தையும் பொது அபிப்பிராயத்தையும் உருவாக்குகிறோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நடைபெறும் பாடசாலையினை அண்மித்த பகுதியில் நாமல் ராஜபக்ச தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் பேரணி இன்று நடைபெற்றது. இன்று பிற்பகல் 2 மணி முதல் 5:10 வரை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் அரசறிவியல் விஞ்ஞான பரீட்சை நடைபெற்றது. பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் தமது வீடுகளுக்கு செல்லும் போது எவ்வித தடையும் ஏற்படாத வகையில் செயற்பட வேண்டும் என ஏற்பாட்டாளர்களுக்கு போலீசார் அறிவித்திருந்தனர். பேரணி இடம்பெறும் வளாகத்தில் மாத்திரம் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தவும் நிபந்தனைகளுக்கு அமைய இணங்கி செயற்பட வேண்டும் என ஏற்பாட்டாளர்களுக்கு போலீசார் தெரிவித்திருந்தனர். இதன் பிரகாரம் பேரணி இடம்பெறும் இடத்திற்கு வெளியில் வைக்கப்பட்டிருந்த ஒலிபெருக்கிகளை இன்று நண்பகல் போலீசார் அகற்றியிருந்தனர். உயர்தர பரீட்சைக்காக நுகைகுடவிற்கு சென்ற மாணவர்களின் பெற்றோர் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். අනවශ්‍යම වැඩක් වැඩක් නැති ඒක නිකම් මේ ආත්මාර්ථකාමී මිනිස්සුන්ගේ ආත්මාර්ථකාමී හැඟීම. ළමයි ගොඩක් අවුරුද්දක් 2-3ක් පාඩම් කරලා මහන්සි වෙලා මේ වගේ මේ අනවශ්‍ය දෙයක් කරන එක ළමයින්ට බාධාවක් කියලා මම හිතනවා. විභාග ඉවර වෙලා පැවැත්වුවා නම් හොඳයි කියලා හිතෙනවා. ඉතින් ඔක්කොම තව ඉස්සරහටත් තියෙනවනේ විෂය. දරුවන්ගේ විභාග ඉවරලා ඒ කරන දෙයක් ඒගොල්ලෝ කරගත්තට කිසි ගැටලුවක් නැහැ. ඉතින් අපිට ඕනේ ඉතින් අපේ දරුවෝ ටික අරගෙන අපි ගෙවල් වලට යන්න එපේ. ராஜபக்சாக்களின் அரசாங்கத்துக்கு எதிரான ஜனநாயக பேரணி எமது தலைமுறை கட்சியினரால் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நாடு மிக அமைதியாக சென்று கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே கடந்த காலங்களில் இந்த நாட்டை நாசமாக்கிய நாசகார நாதாரிகளாகிய ராஜபக்ச குடும்பம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக நடைபெறும் ஒரு நிகழ்வாகவே இந்த நுகேகொடை நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த நாட்டில் சிங்கள முஸ்லீம் தமிழ் மக்களை முட்டி மோதிவிட்டு நீங்கள் தேர்தலிலே ஆட்சி அமைக்கலாம் என்று ஆசைப்படாதீர்கள். திருகோணமலையிலே சென்று நீங்கள் பல பிரச்சனைகள் செய்கின்றீர்கள். இனவாதத்தை உண்டு பண்ண நினைக்கின்றார்கள். ஆனால் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள்.